வெல்கம் டு முகி தமிழ் யூடியூப் சேனல். அதாவது இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் ஃபேஸ் காமிக்காமல் நம்ம எப்படி வீடியோ போடலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றா சொல்கிறேன். ட்ராவல் விளாக் போடலாம், அதாவது ட்ராவல் சேனல் போடலாம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் போகிறோம் இல்லை பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து போகிறப்போ நம்ம என்னென்ன பார்க்குறோமோ, என்னென்ன பார்க்க அழகாக இருக்குங்கிறத நம்ம பார்த்து வீடியோ போடலாம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போது ட்ரெயினில் போகும்போது ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறோம், இது அழகாக இருக்குது அப்படின்னா, அந்த பொருள் வந்து நம்ம ஒரு சில பேர் பார்த்துருப்போம் அந்த பொருளை, மற்றவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பொருளை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அதை எடுத்து போடும்போது வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும். இப்போது நிறைய பிளேஸ்க்கெலாம் போகிறீங்க, புது புது இடம்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய பேர் புது புது இடம், பார்க்காத இடம், அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நேரில் போய் பார்க்க முடியாதவங்க மொபைலில் பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ட்ராவல் சேனலில் போட்டிருந்தீங்கன்னா யூஸாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவதாக என்ன பார்க்கலான்னா, கோலம் இருக்குல்ல, கோலம், மெஹந்தி டிசைன், இந்த ரெண்டு இதுவும் பார்க்கலாம். நிறைய பேர் காலையில் இப்போ எந்திரிச்ச உடனே தேவைப்படுறது, லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோலம் தேவைப்படும் அவங்களுக்கு போடுறதுக்கு. அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோலத்தை தேடுவாங்க, என்ன கோலம் போடுறது அப்படின்னு. அப்படி தேடுறப்போ நீங்கள் வந்து டெய்லி கோலம் போட போது கோலம் சேனல், மெஹந்தி சேனல் அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா, இப்போ கோலம் தேவைப்படுது மற்றவங்களுக்கு, இப்போ சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் எவ்வளோ சிம்பிளாக போட முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக போடணும், அதுவும் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி கோலம் போட்டிங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. டெய்லி காலையில் வந்து கோலம் பார்க்கறதுக்காகவே இந்த சேனலை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் மெஹந்தி சேனல் எப்படின்னா, இப்போ நிறைய இடத்துல வந்து பியூட்டி பார்லர், மெஹந்தி இந்த மாதிரி டிசைனரில் இவங்கெல்லாம் அதிகமாயிட்டாங்க. நிறைய இடத்துல பியூட்டி பார்லர்லாம் வச்சுருக்காங்க. அதனால இப்போ நீங்கள் மெஹந்தி சேனல் யூஸ் பண்ணலாம். மெஹந்தி போடுறதுனால வீட்டில் யாரும் போடணும், ஏதாவது என்கேஜ்மெண்ட்டு, அப்படி இல்லைன்னா மேரேஜுக்கு அப்படின்னா, ஏதாவது ஃபங்க்ஷன் ஸ்கூல்லையோ இல்லைன்னா காலேஜ்லேயோ ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னாலும், தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரிலாம் வருதுன்னா அவங்க மெஹந்தி பார்ப்பாங்க. அந்த டைம் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தங்க வீட்டில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும், அந்த டைம்லேயும் பார்ப்பாங்க. மெஹந்தி டிசைன் போடுறவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்களாம் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல. மூணாவதாக டிராயிங் சேனல். இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். உதாரணமாக சொல்லணுன்னா, ஒருத்தவங்க டான்ஸிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, டான்ஸிங் நல்லா பண்ணுவாங்க. மற்றவங்க வந்து சிங்கிங் பாடுவாங்க. ஒரு சில பேர் வந்து குக்கிங் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கும். அது என்னென்ன டேலண்ட் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த இதில் இறங்கி பண்ணலாம். ட்ராயிங் பண்ணுறதுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ராயிங்கில் இப்போ நிறைய பேர் மொபைல் பார்த்து கற்றுக்குறாங்க. தேவைப்படுது அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் இருந்தே நம்ம எந்த செலவுமே பண்ணாமல், ட்ராயிங்க்கு எதுவும் போகாமல் நம்மளால் முடியல அப்படின்னா நம்ம மொபைல்லையே பார்த்துக்கலாம். ட்ராயிங் பண்ணுறதுனால மற்றவங்க வந்து பார்ப்பாங்க. நீங்கள் ட்ராயிங்லாம் இப்போது நல்லா ட்ரெண்டிங்காக தான் போகுது, அதை பார்க்கலாம். அப்புறம் நாலாவதாக என்ன பார்க்கலான்னா, குக்கிங் சேனல். குக்கிங் சேனல்லாம் நீங்கள் ஃபேஸ் காமிக்கணுங்கிறதே கிடையாது. நீங்கள் குக் பண்ணுறத காமிச்சாலே போதும், இல்லை கிச்சன் காமிச்சா போதும். ஃபேஸை காமிக்கணும்னு இல்லை, நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அப்படியே வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, வாய்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வாய்ஸை கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் காப்பிரைட் இல்லாத மியூசிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூடியூப் மியூசிக்கு இதே இருக்குது காப்பிரைட் இல்லாமல். யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மியூசிக்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த பேக்ரவுண்டு கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே இது மட்டும் டைப் பண்ணி நீங்கள் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி வச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு அது புரியும். அடுத்ததாக கிராஃப்ட் சேனல் போகலாம். ஏதாவது நீங்கள் பொருள் இருக்குது, அந்த பொருளை வேஸ்ட் ஆக்காமல் எப்படி பண்ணலாம், அதை தூக்கி போட வேண்டாம், அந்த பொருள் இப்போலாம் நிறைய பேர் கிராஃப்ட் சேனல் வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போகும். என்னென்னா மில்லியன் கணக்கான வியூஸ்லாம் போகும் கிராஃப்ட் சேனலுக்கு. என்னென்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து கிராஃப்ட் சேனல் வாய்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்பாங்க. கிராஃப்ட் சேனல்லாம் வாய்ஸ் கொடுக்கணுன்னே தேவையில்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் போட்டுட்டு, காப்பிரைட் இல்லாத மியூசிக் போட்டுட்டு கிராஃப்ட் பண்ணுறதை மட்டும் நீங்கள் வீடியோ எடுத்து போட்டாலே போதும். டீ கப்பில் பண்ணுறாங்க, அப்புறம் வளையலில் பண்ணுறாங்க, வாட்டர் கேன் மூடி, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா போகும். கிராஃப்ட் சேனல் வந்து பிக்கப் ஆகும் சீக்கிரமாக. அடுத்து ஆறாவது என்னதுன்னு பார்க்கலாம், நாலேஜ் சேனல். அதாவது இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் இருக்குல்ல அது, அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம் பற்றி, குரூப் 2 எக்ஸாம் பற்றி, இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம் எப்போ வருது, அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன எக்ஸாம் எப்போ போடுறாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் போடலாம். நாலேஜ்னால் படிப்பு சம்மந்தமாக எல்லாமே வரலாம். நீங்கள் அந்த மாதிரிலாம் போடலாம். அப்புறம் எக்ஸாமுக்குள்ளே ப்ரிப்ரேஷன் எல்லாமே போடலாம். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் போடலாம். நீங்கள்
இந்த சப்ஜெக்ட் போட்டால் இந்த கொஸ்டின்ஸ் படிக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி போடலாம். அது 7ஆவதாக பார்க்கலாம். என்னென்னா ஃபேஸ் காமிக்காமல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. கவிதைகள் ஸ்டோரி சேனல் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்களாக ஓனாக கவிதை எழுதுறது, டைரியிலையோ ஏதாவது எழுதி அந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது போடலாம். காப்பிரைட் இல்லாத மியூசிக்கை போடணும். அப்புறம் கவிதைகள் இல்லை நீங்கள் உங்களுக்கு கவிதை எழுத வராது. கவிதைகள் எல்லாருமே ஓனாக சொல்லுவாங்க, எழுதுவாங்க. அப்படி சப்போஸ் கவிதைகள் கொஞ்சம் வரல அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அந்த கவிதைகள் எடுத்து கூட அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது அந்த கவிதைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் வச்சுட்டு நீங்கள் கூட எல்லாம் காப்பி பண்ணிவிட்டு ரீட் பண்ணலாம். அப்படின்னா அந்த கவிதைகளை சொல்லலாம். ஸ்டோரியில் சொல்லணும்னா ஏதாவது நீங்கள் புக்ஸில் சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பீங்க, லைப்ரரிலாம் போய் படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் போடலாம். கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் சிறுகதைகள் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் சமையல் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டே கவிதைகள் ஸ்டோரி இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். இல்லை உங்களுக்கான திறமை எதில் இருக்குன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.